ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி 13, 14 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறது குஜராத்தில் அமைக்க இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதை மேம்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி கடல்சார் வளாகம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து தான், ஜெர்மனி கூட சேர்ந்து தான் இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை மேம்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிராக் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராக் ஏஐ பார்த்தீங்கன்னா ரீசனாக நியூஸில் நமக்கு டெய்லியும் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இது வந்து ரீசனாக தடை செய்யப்பட்ட ஒரு ஆப் எது அப்படின்னு, ஏஐ செயலி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராக் ஏஐ அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவரோட XAI நிறுவனம், அதோட தயாரிப்பு தான் இந்த கிராக் ஏஐ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்தே பாரத் படுக்கை ரயில் வசதி. ஆல்ரெடி நமக்கு வந்தே பாரத் ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்தே பாரத் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வந்தே பாரத்தில் படுக்கை வசதியோட கூடிய ரயில் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி 17 நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஜனவரி 12 அயலக தமிழர் தினம் இல்லையா, ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 2 திட்டங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த எனது கிராமம் திட்டம் ஜனவரி 13, 2024, ஸோ இந்த அயலக திருநாள் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Jan 12, 2024 டைமில் நமக்கு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். ஸோ அவங்க வேர்களை தேடி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ வேர்களை தேடி திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த திட்டம் வந்து அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையா, 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லா பிளேசஸையும் காமிச்சு நம்ம பாரம்பரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ அவங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும், ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரும்போது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டூரிசம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, ஸோ அது ஒரு நோக்கமாக இருந்திருக்கும். அண்ட் தமிழ் மணம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த தமிழ் மணம் திட்டம் என்ன அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் தமிழ் கற்பிக்கிறதுக்காக ஆசிரியர்களை வந்து அனுப்பி வைக்கிறது தான் வந்து இந்த தமிழ் மணம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் தினம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதில் தான்சானியா, இந்தோனேஷியா, உகாண்டா, ஸோ இந்த நாடுகளெல்லாம் தமிழ் கற்பிக்கிறதுக்காக 10 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், தான்சானியாவில் தான் வந்து நம்மளோட IIT மெட்ராஸோட முதல் வெளிநாட்டு வளாகம் அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த அயலக தமிழர் தினத்தில் விருதுகள் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மாமணி விருது. ஸோ நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 3 விருது மட்டும் எடுத்திருக்கேன். இந்த தமிழ் மாமணி விருது அப்படிங்கிறது டாக்டர் அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கு. ஸோ இவர் வந்து ஆஸ்திரேலியா பெரியார் அம்பேத்கர் சிந்தனை அமைப்போட தலைவராக இருக்கார். அண்ட் கணியன் பூங்குன்றனார் விருது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கல்வித்துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, சமூக மேம்பாட்டு பிரிவிலையும் கொடுக்கப்படுது, வணிக ரீதியாகவும் கொடுக்கப்படுது. ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய நபருக்கு கணியன் பூங்குன்றனார் விருது கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா டாக்டர் முகமது ஹனீஃபா பின் அப்துல்லா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. சமூக மேம்பாட்டு பிரிவு பார்த்தீங்கன்னா சரவணன் பத்மநாபன் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெல்மணி பயிரிடப்பட்ட சான்று அப்படிங்கிறது கீழடியில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சிஎம் அவர்கள் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, கீழடியை பற்றி பேசுகிறப்ப இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பொருணை அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, பொருணை மியூசியம், ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு கீழடி மியூசியம் இருக்குது, பொருணை அருங்காட்சியகம் தொடங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ் பாரம்பரிய அருங்காட்சியகம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை, மாமல்லபுரம், ஸோ இந்த 2 பிளேசஸ்லையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாவாய் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எங்கே அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே அப்படிங்கிறதும் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PSLV C62. ஸோ இந்த PSLV C62 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், விண்ணில் ஏவப்பட்டுச்சு, பட் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ EOS N1 அன்விஷா அப்படிங்கிறது DRDO தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 505 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து
போகிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான். பட் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துக்கு தனி செயற்கை நுண்ணறிவு மையம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டில் தான் வந்து நமக்கு இந்த இப்படி ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு 10,000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இதை யார் யார் சேர்ந்து அமைக்கிறாங்கன்னா சென்னை ஐஐடியும் சர்வம் ஏஐ அப்படிங்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அமைக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஏஐ மையம் உருவாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தமிழில் ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஐஐடி மெட்ராஸ் அண்ட் சர்வம் ஏஐ அப்படிங்கிறது. நமக்கு ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐஐடி மெட்ராஸ் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது. ஸோ இது நேற்றுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருவள்ளுவர் திருநாள் விருது அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய விருதுகள் இருக்குது. ஆல்ரெடி நான் ஷார்ட்கட் போட்டிருப்பேன். ஓகேவா? அந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து கீழே நான் இதில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து இலக்கிய மாமணி விருது மரபு தமிழில் வந்து ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழில் மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்பு தமிழில் நரேந்திரகுமார் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ராமலிங்கம், மகேந்திரன், நரேந்திரகுமார் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த விருதுகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் இந்த விருதுகளை பார்த்துடலாம். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் குஜராத்தில் இருக்குது. ஸோ அதை மேம்படுத்த ஒப்பந்தம் ஜெர்மனி கூட போட்டிருக்காங்க. கிராக் ஏஐ அப்படிங்கிறது XAI நிறுவனத்தோடது. வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் வந்து ஜான்வரி 17 ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். தமிழ் மனம் அப்படிங்கிறது தான்சானியா, இந்தோனேஷியா, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளில் தமிழ் கற்பிக்கிறதுக்காக 10 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் விருதுகள் பார்த்தோம். அடுத்தது PSLV C62 அப்படிங்கிறது அன்விஷா இல்லையா? ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தமிழகத்துக்கு தனி செயற்கை நுண்ணறிவு மையம் வந்து சென்னையில் நிறுவப்பட இருக்குது. ஸோ ஐஐடி மெட்ராஸும் சர்வம் ஏஐயும் சேர்ந்து நிறுவுறாங்க. இலக்கிய மாமணி விருதுகள் மரபு தமிழுக்கு யார், ஆய்வு தமிழுக்கு யார், படைப்பு தமிழுக்கு யார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஸோ இந்த வருஷத்துக்கு யாருன்னு பார்த்துட்டு லாஸ்ட் இயர் உள்ளதையும் ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஸோ 2026க்கான திருவள்ளுவர் விருது யாருக்குன்னா முதுமுனைவர் சத்தியவேல் முருகனார். ஓகேவா? ஸோ வள்ளுவர் வந்து முருகன் மாறிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பேரறிஞர் அண்ணா. ஸோ அண்ணா வந்து துரைமுருகன், அண்ணாதுரை. ஓகே. தந்தை பெரியார் விருது. ஸோ தந்தை வந்து எப்போவுமே அருள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அருள்மொழி. அண்ணல் அம்பேத்கர் விருது பார்த்தீங்க அப்படின்னா சிந்தனை செல்வன். ஓகேவா? ஸோ அம்பேத்கர் வந்து நல்லா சிந்திச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா இதயத்துல்லா. ஸோ இது வந்து நம்ம காமராஜருக்கு தங்கமான இதயம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகாகவி பாரதியார் விருது வந்து பாரதி அப்படின்னாலே எப்போவுமே ஜெயம் இல்லையா? வெற்றி தான். ஸோ அதான் ஜெயந்தா. அடுத்த பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாரதியோட அடியொற்றி வந்தவர். ஸோ அவருக்கு வந்து யுக பாரதிக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்தாளருக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது. ஸோ திருவிக்கா இறையன்பு கொண்டவர். ஸோ இறையன்பு அவருக்கு கொடுத்துருக்காங்க, இறையன்பு IAS அவர்களுக்கு. அண்ட் கியாப்பே விஸ்வநாதன் விருது. ஸோ எப்போவுமே செல்லமாக இருக்கிறவங்க விசுவாசமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ செல்லப்பாவு. அடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் விருது. கலைஞர் எப்போவுமே விடுதலையை தான் விரும்பினார். ஸோ விடுதலை விரும்பி. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான செந்தமிழ் செம்மல் திருவள்ளுவர் விருது யாரு கொடுத்தாங்கன்னா செந்தமிழ் செல்வர் பெரும்புலவர் படிக்காரமோ அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது கணேசன். பாரதியார் விருது கபிலன். ஸோ பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி. திருவிக்கா விருது ரவீந்திரநாத். விஸ்வநாதம் விருது பொதியவெப்பன். பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன். அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார். முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்து வாவசி. ஸோ இதில் முத்தமிழறிஞர் கலைஞர் விருதுக்கு மட்டும் 10 lakhs அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் விருதுக்கு வந்து 5 lakhs கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு 2 lakhs அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதான் வந்து விருதுகள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.